இன்றைக்கி வந்து ஒரு காமெடி ஏவி ப்ளே பண்ணாங்க இப்போ லைவில், நல்லா இருந்துச்சு. அதில் வந்து கானா வினோத் அண்ணாவை தவிர்க்கவே முடியாது, அதனால் அவரை நம்ம லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. மற்றபடி உள்ள கண்டஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வேறு யார் ஜாஸ்தியாக வந்தாங்க நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி வாட்டர்மெலனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக காமிச்சாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஃபன் டாஸ்க் தான். என்னென்னா யார் உங்களை ரொம்ப அதிகமாக சிரிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்வியஸ்லி கானா வினோத் அண்ணா பேர் தான் மேக்ஸிமம் பீப்புள் சொன்னாங்க. ஆனால் விக்ரம் வந்து அரோரா பேரை சொன்னாங்க. அப்புறமா ஒரு 1-2 பேர் வந்து சபரியோட பேர், அமித் வந்து சபரியோட பேர் சொன்னார். அமித் ஆப்வியஸ்லி வினோதோட ஃப்ரெண்டு, பட் ஸ்டில் அவர் சும்மா சபரி பேர் சொன்னார். அப்புறம் அப்சரா வந்து அவங்களுக்கு சபரி பிடிக்கும் இல்லையா, அதனால சபரி பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறமா திவ்யா யார் பேர் சொல்லுவாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வினோதனாக்கும் அப்போ ஒன்று சொன்னாங்க, எனக்கும் அவருக்கும் நிறைய வாய்க்கா தகராறு இந்த வீட்டில் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தர்பீஸும் 2 பேரும் சேர்ந்து தான் இது பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வினோத் அண்ணா தான் என்னை நல்லா சிரிக்க வச்சுருக்காரு. எனக்கும் அவருக்கு ஒரு சண்டை நடக்கும், அப்புறம் பின்னாடி போய்ட்டு அவர் ஒன்று சொல்லுவார், அது எனக்கு சிரிப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறமா அரோரா வந்துட்டு கமர்தன் கூட தான் நான் ஜாஸ்தியாக நல்லா சிரிச்சிருக்கேன், வயிறு வலிக்க என்னை சிரிக்க வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. சபரி வந்துட்டு அரோரா பேர் சொன்னாங்க. மற்றபடி எல்லாமே வினோதனா பேர் தான். அது ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண தேவையே கிடையாது, எல்லாருமே அவர் பேர் தான் சொன்னாங்க. இதில் என்ன காமெடினா, எல்லோரும் போயிட்டு கடைசிக்கு முன்னாடி வந்து ப்ரெசன்ட் போகிறாரு. ப்ரெசன்ட் போகிறப்ப வந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க, ஓ ப்ரெசன்ட் போகிறானா, அப்போ வந்து இதுதான் லாஸ்ட்டு போல இருக்குது, இனிமேல் வேறு யாரும் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ப்ரெசன்ட் இல்லையே திவ்யா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கா சிரிப்பாக வந்துச்சு. உண்மையிலே திவ்யா தான் பாக்கி, அதனால தான் அவர் திவ்யா இருக்கான்னு சொன்னார். அம்மாவே சாண்ட்ராவுக்கு வந்து பயமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் திவ்யா பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. ஐயோ அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு. திருப்பி அவர் திவ்யா பாக்கி இருக்காருன்னு சொன்னார். நான் அப்பவும் நினச்சேன், சரி ஓகே திவ்யா மட்டும்தானே பாக்கி, அதனால் அவர் சொன்னது தப்பு இல்லைன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா எஃப்ஜேயும் பாக்கி. இப்போ கண்டிப்பாக போயிட்டு கேட்பாங்க, இப்போ கேட்க மாட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், எஃப்ஜேயும் தானே பாக்கி, நீங்கள் ஏன் திவ்யா பேர் மட்டும் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா கடைசி கானா வினோத் அண்ணாக்கு ஒரு ஸ்பெஷல் கிரெடிட் கிடச்சிது. பிக் பாஸே வந்துட்டு நான் உங்களோட காமெடி கேட்டு தான் நல்லா சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாளைக்கு கவினும் சாண்டியும் வராங்க போல இருக்குது. ஸோ பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஆல்ரெடி ஷூட்டில் வந்துட்டு அவங்க போயாச்சு. அது நமக்கு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். செம ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் இருந்து பார்க்கலாம் என்னென்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.